எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே ரேஞ்ச் ப்ராடக்ட் குவெரீஸ் ஆஃப் பவர்ஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் குடுத்திருப்பாங்க. ஒரு n வேல்யூ குடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு குவெரீஸ் குடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு அரே ஆஃப் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்றோம். சரியா? சோ வாட் டஸ் திஸ் n வேல்யூ மீன் அண்ட் வாட் டஸ் திஸ் குவெரி மீன்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருந்தாங்க இந்த ப்ராப்ளம்ல? ஒரு n வேல்யூ குடுத்திருந்தாங்க. சரியா? இங்க வந்து 15 குடுத்துறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இந்த ப்ராப்ளம்ல we have to represent the number n as the sum of minimum powers of 2. அப்படின்னு என்ன சொல்றேன்னா பாருங்க, இந்த 15 வந்து ஒரு ஐடியா வந்து ஆல் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the sum of the powers of 2. சரியா? இந்த 15 வந்து நீங்க எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், you can express 15 as a sum of 15 into 2 to power 0. So 2 to power 0 என்னன்னா 1. So 2 to power 0 plus 2 to power 0 plus 2 to power 0 15 டைம்ஸ் போட்டும் நீங்க இந்த 15 வந்து கொண்டு வரலாம். But we have to express 15 as the minimum sum of minimum powers of 2. So அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா what will be the sequenceனா ஒரு 2 to power 3 plus 2 to power 2 plus 2 to power 1 plus 2 to power 0. So இதோட நீங்க ஒரு மினிமம் சீக்வன்ஸும் கொண்டு வர முடியாது. So this is the most optimal minimum powers of 2 you can represent 15 as. சரியா? So first வந்து இந்த powers array வந்து நம்ம derive பண்ணோம். சரியா? Which will contain the minimum powers of 2 to represent a certain number. So first task வந்து முடிச்சிட்டோம். இப்பதான் செகண்ட் டாஸ்க் கொடுக்குறாங்க. இங்க இருந்தா நம்ம ஆன்சர் வரும். சில queries கொடுத்திருப்பாங்க. இந்த queries வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டெக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? நம்ம என்ன சொல்லலாம், இந்த பவர்ஸ் அரே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம்ல. So we have to give the running product of all the queries from the left to right. அப்படின்னு என்ன குறிக்குன்னா, சப்போஸ் அவங்க query of 0, 1 ன்னு கொடுத்தாங்க, நம்ம பவர்ஸ் அரேல we have to multiply all the indexes from 0 to 1. So அப்படின்னா இங்க 0 to 1 என்னெல்லாம் இருக்கு, இங்க 1 and 2 இருக்கு. So 1 into 2. So number 2 ன்னு கொடுக்குறோம் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து அவங்க queriesல 2, 2 ன்னு கொடுத்துருக்காங்க நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூவா. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூ 2, 2 இருக்கிறதுனால இங்க இண்டெக்ஸ்ல வந்து என்ன இருக்கு, 0, 1, 2. ஸோ இண்டெக்ஸ் 2ல வந்து 4 இருக்கு. ஸோ அதான் 2, 2ல ரன்னிங் ப்ராடக்ட் வந்து வெறும் 4 தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து 0, 3. ஸோ 0, 3ல ஹேவ் டு மல்டிப்ளை ஃப்ரம் இண்டெக்ஸ் 0 டு இண்டெக்ஸ் 3 எல்லா எலிமெண்ட்ஸும் மல்டிப்ளை பண்ணிட்டு போகணும். ஸோ 1 into 2 into 4 into 8 is equal to 64. ஸோ ஃபைனலா நான் ஆன்சர் வந்து ரிசல்ட்டா கொடுக்கும்போது ஐ ஹேவ் டு கிவ் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் த queries. ஸோ 2, 4, 64ன்னு என்னோட ஆன்சர் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து எப்படி சால்வ் போறோம்னு பார்க்கணும். ஹவு டு ரெப்ரசென்ட் அ நம்பர் ஆஸ் த சம் ஆஃப் மினிமம் பவர்ஸ் ஆஃப் 2. சரியா? பிகாஸ் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா there is a lot of ways you can represent a number using the power of 2. But what is the most optimal representation பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த queries வந்து எப்படி ஈஸியா வந்து நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஹவு டு வி ரெப்ரசென்ட் நம்பர் ஆஸ் த சம் ஆஃப் த மினிமம் பவர்ஸ் ஆஃப் 2ன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் லாஜிக்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல் தீஸ் நம்பர்ஸ் நம்ம வந்து அது பிட் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ பிட் ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த 15 வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, 1 1 1 1. சரியா? 7 வந்து 0 1 1 1 ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. 6 வந்து 0 1 1 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. சரியா? இதுதான் இந்த நம்பர்ஸோட பிட் ரெப்ரசென்டேஷன். சரியா? நீங்க வந்து இந்த பிட் ரெப்ரசென்டேஷன்ல ஒன்னு வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, wherever 1 is there in the bit representation, அங்கெல்லாம் நீங்க அதோட பவர் எடுத்து போட்டீங்கன்னா that will be the optimal representation of that number n as a sum of minimum powers. என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, so 15 can be represented as 2 to power 3 8 4 2 1. So 15 can be represented as 8 plus 4 plus 2 plus 1. சரியா? 7 வந்து can be represented as 4 plus 2 plus 1. சரியா? ஏன்னா இங்கதான் ஒன்ஸ் இருக்கு இந்த 7ல. நீங்க வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யூ நெவர் கெட் அ மோர் ஆப்டிமல் காம்பினேஷன் than this. ஸோ எண்ணுக்கு வந்து 6 இருக்கும்போது யூ கேன் ரெப்ரசென்ட் இட் as 4 plus 2. சரியா? இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். அதோட பிட் ரெப்ரசன்டேஷன் எடுத்து எங்கெல்லாம் 1 வருதோ அங்கெல்லாம் நீங்க வந்து அந்த லொகேஷனோட நீங்க அந்த பவரோட வேல்யூ வந்து எடுத்து நீங்க அந்த பவர்ஸ் லிஸ்ட்ல போட்டுரும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்க வந்து என்ன கொடுக்கணும், ஒரு பவர்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணல. ஸோ 15க்கு வந்து நீங்க என்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, 1 plus 2 plus 4 plus 8. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து எழுதுவீங்க 1 2 4 8.
ஸோ இப்படிதான் ஒரு நம்பரை வந்து நீங்க பிட் ரெப்ரசன்டேஷன் எடுத்து எங்கெல்லாம் 1 வருதோ அங்கெல்லாம் நீங்க அந்த பவர்ஸை வந்து இந்த பவர்ஸ் லிஸ்ட் ஆட் பண்றீங்க. இது எப்படி நம்ம ப்ரோக்ராமேட்டிக் எழுத போறோம்னு இப்போ குயிக்கா பார்த்துக்கலாம். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இந்த பவர்ஸ் லிஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வைல் த நம்பர் இஸ் நாட் ஜீரோ, வைல் த நம்பர் இஸ் கிரேட்டர் than ஜீரோ ஒரு லாஜிக் பண்ணிட்டே போவோம். அட் ஈச் ஆஃப் த டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா த லாஸ்ட் பிட்டோட வேல்யூ வந்து எடுக்கிறோம். இஃப் த லாஸ்ட் பிட் ஆஃப் த நம்பர் இஸ் 1, ஸோ அப்பனா நீங்க என்ன சொல்லியிருந்த லாஜிக்ல வேறவே தேர் இஸ் 1 in the bit representation அந்த பவரை நீங்க வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து v is equal to 1 எடுத்துட்டு this is what 2 to power 0 is. சரியா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா while n is greater than 0, so n ஓட பிட் ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்கும்? 7 இருக்கு. இங்க வந்து அது 1 1 1 இருக்கும். சரியா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா while n is greater than 0, டெஃபினட்டா n வந்து இனிஷியலா greater than 0வா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்றேன், if n mod by 2 equal to 1, n mod by 2 equal to 1 எனக்கு வருதுன்னா is my last bit is that equal to 1. சரியா? டெஃபினட்டா எங்க my last bit is definitely equal to 1. so powers dot append of v, இப்போ v வேல்யூல என்ன இருந்துச்சு? 1 இருந்துச்சு. ஸோ பவர்ஸ்ல வந்து 1 வந்து அப்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் பிட் வேல்யூ வந்து செக் பண்ணிட்டோம். அந்த லாஸ்ட் பிட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வேல்யூ நீங்க பிட் ரெப்ரசன்டேஷன்ல போகும்போது வாட் வில் பி த நியூ வேல்யூ ஆஃப் திஸ் பிட் ரெப்ரசன்டேஷன்? டெஃபினட்டா இது 2வா இருக்கும். சரியா? லாஸ்ட் பிட் வந்து 1 இருந்துச்சு, நெக்ஸ்ட் பிட் வந்து 2வா இருக்கும். ஸோ அது கரெக்டா கேப்சர் பண்றதுக்கு பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் இட்டரேஷன் வந்து v இன்டூ ஈக்குவல் டு 2 போட்டுருவீங்க. ஸோ புது வேல்யூ ஆஃப் v என்னவா இருக்கும்? இங்க டெஃபினட்டா இங்க வந்து v இன்டூ ஈக்குவல் டு 2 போட்டீங்கன்னா இங்க வந்து 2 வரும். இங்க வந்து n by 2 போட்டிருப்பீங்க. ஸோ திஸ் 7 would have become 3. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ போகலாம். மறுபடியும் n is still greater than 0. ஸோ மறுபடியும் நீங்க நெக்ஸ்ட் n mod by 2 பார்க்கணும். ஸோ n mod by 2 is still 1. ஸோ மறுபடியும் நீங்க வந்து அந்த பவரை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க பவர்ஸ் லிஸ்ட்ல. ஸோ ஐ ஹவ் ஆடட் 2 ஹியர். சரியா? மறுபடியும் n by equal to, n by equal to இங்க 1 வரும். அப்புறம் v into equal to இங்க வந்து 4 வரும். ஃபைனலா சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவீங்க. இங்கேயும் உங்களுக்கு தெரிய வரும் n mod by 2 equal to 1. ஸோ இங்க வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து குயிக்கா இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து முடிச்சுடுவீங்க. இது வந்து n ஃபைனலா 1 divided by 2 0 ஆயிரும். இங்க வந்து v வந்து 8 ஆயிரும். ஆனா you don't even have to go for the next iteration. சரியா? சோ இப்படிதான் நீங்க ஒரு நம்பர் வந்து இந்த பவர்ஸ் லிஸ்ட்க்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே விஷயம் தான் பாக்கி இருக்கு. how do we convert this powers list into the அந்த queries கேட்டிருந்தாங்களே, எப்படி இந்த பவர்ஸ் லிஸ்ட் வந்து queries ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஈஸியா எழுத போறோம்னு இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ராப்ளமோட செகண்ட் டாஸ்கோட ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துட்டாங்க இந்த டாஸ்கா, அவங்க வந்து சில queries கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் ஈச் ஆஃப் த queries நான் வந்து இந்த லெஃப்ட் டு ரைட் இண்டெக்ஸ் ஓட ரன்னிங் ப்ராடக்ட் ஃப்ரம் மை பவர்ஸ் அரே வந்து எடுத்து நான் உங்களுக்கு ரிசல்ட்ல வந்து அந்த லிஸ்ட்ல வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 0,1 கொடுத்துருந்தாங்க. என் பவர்ஸ் லிஸ்ட்ல வந்து 0 டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் த ரன்னிங் ப்ராடக்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ 1 into 2. ஸோ 0th இண்டெக்ஸ் into ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இங்க வந்து 1 into 2 எடுத்து என் ரிசல்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி நான் கொடுப்பேன். சரியா? இங்க 2,2. ஸோ என் செகண்ட் இண்டெக்ஸோட ரன்னிங் ப்ராடக்ட் தான் வெறும் 2,2 இருந்துச்சுன்னா வெறும் இந்த 2ல இருக்க லொகேஷனோட ரிசல்ட்டை நான் வந்து கொடுத்துருவேன். சரியா? இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ப்ரீ கம்ப்யூட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ப்ரீ கம்ப்யூட்டேஷன்னா அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஆல் த பாசிபிள் ஆன்சர் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க கொஸ்டின் வந்து குவிக்கா கேட்டும் போது நீங்க குவிக்கா வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பீங்க. சரியா? வாட் இஸ் தி அதர் ஸ்ட்ராட்டஜி ஹியர்? ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு அந்த ஆன்சர் தேடி அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் அது யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரீ கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீ கம்ப்யூட்டேஷனா ஒரு ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த டேபிள் என்ன ஸ்டோர் பண்ணுனா ஃபார் ஆல் த பாசிபிள் queries, சரியா, இந்த ஆன்சர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இங்க வந்து இந்த டேபிள் என்ன குறிக்குன்னா இங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டெக்ஸ் குறிப்பாங்களே. ஸோ இல்லைன்னா i and j இண்டெக்ஸ் வந்து இந்த queriesல வந்து இருக்கும். ஸோ ஏன் டேபிள்ல வந்து இந்த i, j வேல்யூ will store the result of this queries value. ஸோ பாருங்க இங்க வந்து queries of 0,1 கொடுத்துருக்காங்களே. ஸோ இங்க வந்து என் i வேல்யூஸ் இருக்கும், my row values and j values காணும். ஸோ ஏன் டேபிள்ல வந்து இந்த 0,1 இண்டெக்ஸ் 0,1னா இந்த லொகேஷன்ல என்னோட ரிசல்ட் ஆஃப் திஸ் query வந்து ஸ்டோர் பண்ண போறேன். சரியா? ஆல்ரெடி நான் ப்ரீ கம்ப்யூட் பண்ணிட்டு அவங்க வந்து queries of 0,1 கொடுத்தா இங்க இருக்க லொகேஷன்ல இருக்க வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இந்த டேபிளை எப்படி ஃபில் பண்றதா இப்ப பார்க்க போறோம். சரியா? இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ற லாஜிக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு ரோவா ஃபில் பண்ணிட்டு போவோம். சரியா? இங்க வந்து அது எப்படி பண்றதுன்னு குயிக்கா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
இனிஷியலா ஈச் ஆஃப் த வேல்யூஸ் இன் த செல்ஸ் ஆஃப் த டேபிள் எல்லாமே ஜீரோவா இருக்கும் சரியா. ஸோ அதான் இங்க வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரோவா இந்த ரிசல்ட்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டு போக போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீரோத் ரோ வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இனிஷியலா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வேல்யூ நான் பின்னு எழுதி வச்சிருக்கேன். இங்க வந்து இனிஷியலா 1 இருக்கு, இங்க ப்ராடக்ட் இருக்கு, இந்த வந்து பின்னு எழுதுறேன் சரியா, ஃபார் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பசஸ். இப்போ வந்து so now in J index வந்து will go from I comma L in each of the rows. So L தான் a number of rows and number of columns. So now என்னோட table will consist of the equal rows and columns as the length of the powers list சரியா. So for each of the rows நான் வந்து for ith row I will go up from J is equal to I up to L minus 1 சரியா. ஸோ இப்போ வந்து இந்த செல்லை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த செல்லை வந்து ஃபில் பண்றது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து அந்த லொகேஷன்ல இருக்க பவர்ஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணு. ஸோ ப்ராட் இன்டு பவர்ஸ் ஆஃப் ஜே. ஸோ இனிஷியலா என் ஜே வேல்யூ என்னவா இருக்கு, இந்த ஜீரோவா இருக்கு. ஸோ பவர் இன்டு த ப்ராட் ஆஃப் ஐ மீன் இந்த ப்ராட் இன்டு த பவர்ஸ் ஆஃப் ஜே. பவர்ஸ் ஆஃப் ஜேல என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ 1 இன்டு 1 mod of this mod value. Mod value அவங்க 10 to power 9 plus 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்க எழுத போறோம் 1 e 9 plus 7. ஸோ இந்த வேல்யூ ஆப்வியஸா என்ன வரும், 1 வரும். ஸோ என் புது ப்ராடக்ட் வேல்யூ வந்து என்னவா இருக்கு, 1 இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வேல்யூவை இங்க வந்து போட்டுரும் சரியா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய வந்துடும் வாட் டஸ் திஸ் டெல்னு. சப்போஸ் அவங்க queries or 0,0ன்னு கொடுத்தாங்கன்னா உங்களோட ரிசல்ட் என்ன வரும், 1 வரும். ஸோ த சேம் எக்ஸாக்ட் திங் என் டேபிளும் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம், ஹவு டு ஐ ஃபில் த செகண்ட். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு 1 வந்துட்டோம் சரியா. ஸோ சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல்ரெடி ப்ராடக்ட்ல இருக்க வேல்யூ வந்து நான் அந்த பவர்ஸ் ஆஃப் ஜேயோட மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 1 இன்டூ 2 மாட் ஆஃப் மாட் சரியா. ஸோ இங்க வந்து 2ன்னு போடும். அப்புறம் வந்து நம்ம என் ப்ராடக்ட் வந்து 2 இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகும். ஸோ 2 இன்டூ 4. ஸோ இங்க வந்து 8ன்னு வரும் சரியா. ஸோ இங்கேயும் என்னோட புது ப்ராடக்ட் வேல்யூ 8ன்னு இருக்கும். ஸோ லாஸ்ட்ல வந்து நம்ம இந்த ப்ராட் வேல்யூ இன்டு த பவர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ 8 இன்டூ 8 64 மாட் வந்து 64 இருக்கும். இப்போ நீங்களே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஹவு டு யூ ஃபில் தி அதர் காலம்ஸ் ஆஃப் த டேபிள், அதர் செல்ஸ் ஆஃப் த டேபிள்னு பார்த்துக்கலாம். நான் குவிக்கா இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த டேபிள்ல ஃபைனல் வேல்யூஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்க இந்த டேபிள் ஃபுல்லா ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு டேபிள் வந்து இப்படி இருக்கும் சரி. 1 to 864 0 to 864 00 432 0008. ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா கரெக்ட் ட்ராக்ல இருக்கீங்க. இப்போ வந்து வெறும் இந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும், we have to get the minimum powers of 2 லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து obtain பண்ணும். ஸோ அந்த லாஜிக் தான் இது சரியா. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதை. அப்புறம் வந்து என்ன பண்ணும், we have to pre-compute the table. So the range query table வந்து நம்ம pre-compute பண்றோம். அதுவும் லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்பதான் பார்த்தோம் how do we construct this table. ஃபைனலா நீங்க வந்து இந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வெறும் ரிசல்ட்ஸ் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்றதுதான் பாக்கியா இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் லிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம வந்து ஈச் ஆஃப் த queries மேல வந்து இட்ரேட் பண்ண போறோம். ஸோ த லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டெக்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த queries வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்பெண்ட் பண்ணுவோம். இந்த ரிசல்ட்ஸ் லிஸ்ட் எப்படி வாட் ஸ்டோர்ஸ் ஆர் ரிசல்ட், ரொம்ப சிம்பிளா அந்த டேபிள் ஆஃப் L, R தான் ஃபார் ஈச் ஆஃப் த queries வந்து இந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபார் ஈச் ஆஃப் த queries நான் அந்த ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் டேபிள் L, R. ஸோ அந்த queryக்கு வந்து நான் ரிசல்ட்டை வந்து எடுத்துட்டு என் ரிசல்ட்ஸ் லிஸ்ட்டை போட்டு ஃபைனலா நான் ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுத்தேன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா, சிபிபி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் போட்டு வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். நீங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கூட பண்ணுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்றேன். நான் கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோட வந்து பாக்குறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.